பிரைஸ் தி லார்ட். அதாவது இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இளையோரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறது. சரிங்களா? நான் உங்களுக்கு ஹவு பவர்ஃபுல் வி ஆர், நம்ம எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். எப்போ நம்ம வலிமை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சும்மா இன்றைக்கி கொஞ்சம் டைனமிக்ஸாக தான் போகும், கொஞ்சம் சின்னதெல்லாம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, இட் இஸ் அ சீரியஸ் மெசேஜ். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிலதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பிரதர் கொஞ்சம் ப்ளீஸ் பிரதர், ஒரே நிமிஷம் வாங்கலாம் பிரதர். இப்போ பிரதர் வந்துட்டார். இவர் வந்து எப்படி வர்றாருன்னா, எங்கள்கிட்ட பாசமாக வரல, நேசமாக வர, என்ன பார்த்துக்கலைங்க பிரதர், பாசமாக வரல. இவர் வந்து என் மேலே கோபமாக வந்திருக்கிறார். அப்படி வச்சுப்போம் சும்மா ஒரு பேச்சு. இவர் வந்து என் சட்டையை பிடிக்கிறார். பிடிங்க பிரதர், சும்மா பிடிங்க. நீங்கள் இப்படி அன்பாக பிடிக்காதீங்க பிரதர், அப்படி பிடிங்க. அப்படி அப்படி இப்போ என்னை பிடிக்க வர்றார். ஏன் அப்படி பிடிக்கிறா தெரியுமா? நான் கொஞ்சம் வந்து சும்மா புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கிறேன். இவர் பாருங்க ஆள் மோட்டாவாக இருக்கிறேன். இப்போ சினாரியோ 2, ஒரு நிமிஷம். இப்போ எனக்கு ஃப்ரெண்டு இவர், வாங்க பிரதர் என் பக்கத்தில் நிற்கிறேன். நீங்கள் அப்படி கொஞ்சம் மிடுக்க நில்லுங்க. இப்போ இவர் வர்றார். இப்போ வந்து என்னை பிடிக்க வர்றார். பிடிங்க பிரதர், கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து ஐம் லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர் இல்லை? இப்போ பாருங்க பிரதர், ஒரு 2 பேர் நீங்கள் வாங்க பிரதர், 2 பேர் வாங்க. இப்போ எப்படி என் பக்கத்து இந்த பக்கம் இருக்கு. இப்போ நம்மால் வர்றாரு. நான் இது வரைக்கும் எப்படி இருந்தேன்னா, இல்லை பிரதர் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறேன்? என்ன பிரதர், நீங்கள் என் பக்கம் நில்லுங்க பிரதர், நான் அந்த பக்கம் நிற்காது, இப்படி வந்து நில்லுங்க. இப்போ இவர் வர்றாரு. வரும்போது நான் எப்படி இருப்பேன்? கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பேன்ல. சொல்லுங்க பிரதர், என்ன விஷயம்? இப்போ பிடிக்க வர்றாரு, என்ன நடக்கும்? பிடிச்சி பாருங்க பிரதர். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் எனக்கு பாதுகாப்பாக நிற்கணும். உங்களெல்லாம் நம்பி தான் நான் வந்து தைரியமாக நிற்கிறேன். பிடிங்க பிரதர், இப்போ பிடிங்க. அவரை பிடிங்க. என்ன இவங்களை நம்பி நம்ம போனோம்னா நம்மளை கட்டி விட்டு. பட் ஸ்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இவர் ஹி மே பி ஸ்ட்ராங். நான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் ஐ எம் வீக். பட் ஸ்டில் வென் ஐ ஹாவ் ஃபியூ பீப்புள், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் தைரியமாய் நான் எதிர்கொள்ள முடியும். நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க. நம்ம வந்து இந்த உலகத்தில் பிரயாணிக்கும் போது சில சமயம் தனியாக இருக்கிறோம்ல, அப்படின்னு நினச்சிக்கிறோம். நோ, நம்ம கூட இருப்பது பரலோகம். பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜோராக கை தட்டுங்க, சந்தோஷமாக கை தட்டுங்க. பரலோகமே நம்ம கூட நிற்குது. இந்த உலகம்ங்கிறது இவ்வளோ தான் உலகம். நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரும் கூட்டம். அதனால் நம்ம தைரியமாக எதையும் எதிர்கொள்ள முடியும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அதிகமாக இன்றைக்கி தேவைப்படுவீங்க. பாருங்க, இப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்துங்க. எல்லாருக்குமே ஒரே விஷயம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அழகாக எழுதுவாங்க, அது அவங்களோட ஸ்ட்ரென்த். ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் பேசுவாங்க. அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது இல்லை? அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னா வாய் தான். ஏதாவது பேசுனா ஒரு சிலர் வந்து அடிச்சிருவாங்க, ஒரு சிலர் வந்து பேசிடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலர் வந்து நல்லா பாடுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல கவிதை எழுதுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த். ஓகே, இப்போ நான் 4 விதமான ஸ்ட்ரென்த்தை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த 4 ஸ்ட்ரென்த்தும் ஐம் டேம் ஷுவர் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற 4 மிக முக்கியமான விஷயம். சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய 4 விஷயங்கள். ஏன்னா பைபிளில் நிறைய விஷயத்தை நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு பலம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் நான் காமிக்க போகிறதில்ல, 4 விஷயத்தை காமிக்க போகிறேன். இந்த 4 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இஃப் யூ அக்செப்ட் இட், ஃபினிஷ். உங்கள் லைஃப் எப்படி ஆகும்னா பவர்ஃபுல்லாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் வந்து எனக்கு சால் வேணும் டேவிட். ஓகே ஃபைன். இந்த கூட்டம் வந்து என்னென்னா இஸ்ரேல். நீங்கள் யார்? இஸ்ரேல். நீங்கள் வந்து இந்த கூட்டம் வந்து பெலிஸ்தியர். பெலிஸ்தியர்னா பாலஸ்டைன்ஸ் கிடையாது. பெலிஸ்தியர்னா அந்த காலத்தில் இருந்தாங்க. யாரையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பெலிஸ்தியரில்? கோலியாத். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. கோலியாத்.
இப்போ வந்து இந்த இந்த இஸ்ராயல் மக்கள் வந்து ஒரு சமயம் இந்த பெலிஸ்தியருக்கு எதிராக போகிறாங்க. பெலிஸ்தியர் இவங்களுக்கு எதிராக வந்திருக்காங்க. அகெயின் யூ ப்ளீஸ் கம் வாங்க பர். இவர் யாருன்னா கொலையாத், சரியா? கோலியாத் நம்மகிட்ட வந்திருக்கிறார், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இவர் வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு வந்த உடனே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏய் இங்கே இருக்கிற இஸ்ராயல் மக்களை பார்த்து, இப்போ இங்கே நமக்கு ஒரு ஆள் டாலஸ்ட் ஒன் அமங் த டாலஸ்ட் யார் இங்கே, சீக்கிரம் வா வா வாடா 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 சும்மா வா, கம் ஹியர். இது வந்து இவங்களுக்கெல்லாம் ராஜா யாரு அந்த காலத்தில்? சவுல் வந்து ராஜாவாக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்னா, he was very strong. கடவுள் இவரை அபிஷேகித்திருந்தார், தம்முடைய தூய் ஆவியினாலே திருப்பொழிவு செய்திருந்தார். அவர் ஆற்றலோடு செயல்பட்டார். நிறைய பேர்த்த சண்டை போட்டு ஜெயிச்சும் இருக்கிறார். இப்போ கோலியாத் வந்து இவங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறார். டெய்லி காலையில் வந்து, உங்களில் யாராவது ஒருத்தர் என் கூட சண்டை போட்டு என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அத்தனை பேரும், பெலிஸ்தியர் அத்தனை பேரும் உங்களுக்கு அடிமை. ஆனா உங்கள இருந்து யாராவது ஒருத்தர் வந்து என் கூட சண்டை போட்டுட்டு தோத்துட்டீங்க, நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு அடிமை. கான்ட்ராக்ட் புரிஞ்சிச்சா? இதுதான் டீலு. இப்போ வந்து இவர் டெய்லி காலையில் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சவுல் மிடுக்கா அப்படி. சவுல் வந்து மிடுக்க நின்றுருக்கிறாரு. ஆனால் இவருக்கு இந்த கோலியாத்தை பார்த்து கொஞ்சம் பயம். இவர் போக பயப்படுறாரு. இப்போ இங்கே இருக்கிற இஸ்ராயல் மக்கள், கடவுளுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க? செங்கடலை பிளந்தவங்க, எரிக்கோவை உடைத்தவங்க, ஆயி பட்டணத்தை என்ன செய்தின்னு கேட்டவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு இருந்தவங்க, ஆயி பட்டணத்தை ஜெயிச்சவங்க, இவ்வளோ பயங்கரமான ஆட்கள் இவங்க இந்த கோலியாத் சொல்ற இந்த வார்த்தையை கண்டு அப்படியே பயந்து மிரண்டு போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறானுங்கன்னா, ஏய் எவனாவது ஒருத்தன் வந்து எங்க கோலியாத்துக்கிட்ட ஜெயிச்சு பாருங்கடா, உங்களால முடியாதுடா, நீங்க அத்தனை பேரும் தோத்து தான் போக போறீங்க, அத்தனை பேரும் எங்களுக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லி கேத்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃபைன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு குட்டி கை இருக்கிறதே குட்டி, வா 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 சீக்கிரம் வா வா ஓடியா, சீக்கிரம் ஓடியா, உன்னை கடவுள் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிட்டு வா. இது யாருன்னா தாவீது. பாருங்க பக்கத்தில் வந்து, நிஜமாவே குட்டி தான். தாவீது ஒரு சின்ன பையன், இஸ் வெரி ஸ்மால். இப்போ இவர் எதுக்காக வர்றாரு அப்படின்னு சொன்னால், இவர் கையில் கொஞ்சம் பச்சனமெல்லாம் கொடுத்துடலாம். இது வந்து பச்சனம் வச்சுக்க, போகும்போது கொடுத்துட்டு போயிடு. இப்போ கையில் வச்சுட்டு இருக்கார். எதுக்காக வர்றாருன்னா, இவங்களுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கறதுக்காக போகிறார். நீ போய் கொடுத்துட்டு, நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் உன்னோட சகோதரன் உனக்கு தெரியாதா அவட்டுக்கு. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கோலியாத் வந்து வர்றாரு. இவர் பழையபடி அந்த கதையை பேசுறாரு. நம்ம தாவீது அப்படி திரும்பி பார்க்குறாரு. பாரு அந்த ஆளை முறைச்சி பாரு. சரி, இப்போ பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ பார்க்கும்போது இவர் கேட்குறாரு, யார் இவர்? அவர் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, டேய் இந்த உங்கள் அண்ணனுங்களாம் சொல்கிறாங்க, நீ வந்த வேலையை பார்த்து தயவு செய்து போ, நீ ஒரு சுல்லாம், உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, நீ உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் நின்று இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு, இவருடைய மனசில் மட்டும் ஒரே ஒரு விஷயம், அங்கே ஏதோ கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியலையே, புரிய மாட்டேங்குது. சம் கலவரம் இஸ் கோயிங் தேர். சரி ஓகே. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏயா நாங்கள்லாம் கடவுளுடைய மக்கள், விருத்த சேதனம் செய்யப்பட்டவர், நாங்க இவங்க கிட்ட போய் ஜெயிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு இவர் மனசுக்குள்ள மட்டும் தோணுது. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் அவரிடத்த சண்டை போடுறேன். இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அவரு கொஞ்சம் ஏளனமா பார்க்கிறாரு. இவர் யாரு? சவுலுக்கிட்ட பேசு, சவுல்கிட்ட சொல்ல, நான் போறேன்னு சொல்லு, நான் போறேன். நல்லா சொல்லியா, அப்படி பயந்துட்டு நான் போறேன் அப்படி அங்க தேர் யூ ஆர். இப்போ நான் போறேன்னு இங்கே பார்த்து சொல்லியா, ராஜாவுக்கு முன்னாடி. இப்போ இங்கே நான் போறேன்னு சொல்றாங்க. சவுல் என்ன சொல்றாருன்னா, அவருடைய உடைகளை எல்லாம் கொடுக்குறாரு. என்ன போருக்கு போறாருல,
இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ஐயோ காமிக்கலையா, இவர் எப்படிப்பட்டவர்னு காமிச்சிடலாம். he is 9 feet tall, 9 அடி அவருக்கு உயரம். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பிரான்ஸ் ஆர்மர் ஒன்று கையில் இருந்துச்சு, 125 பவுண்டு. அப்புறம் பிரான்ஸ் ஹெல்மெட், தலை மேல ஒரு ஹெல்மெட் வச்சிருக்கிறாரு. அப்புறம் இவர் காலில் வந்து பிரான்ஸ் ஆர்மர், அதெல்லாம் இரும்புக்கு சமமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கையில் ஒரு பிரான்ஸ் ஜாவ்லின் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய அம்பு வச்சிருக்கிறார். இப்போ டேவிடு இத்துணூண்டு இருக்கிறாரு, நம்ம கோலியாத் வந்து இத்தனை பெரிது இருக்கிறார். இப்போ இந்த டேவிடு இந்த கோலியாத்தை சந்திப்பது எப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, இவங்க எல்லாத்துக்கும் கேள்வி. ஆனா டேவிடுடைய மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, அதுதான் அவருடைய ஸ்ட்ரெங்க்த்துங்க. என்னன்னா, டேவிடுடைய கண்ணில் நிறைய விஷயம் தெரியலங்க. என்னெல்லாம் தெரியலன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவர் 9 அடி அப்படிங்கிறது இவருடைய மனசுக்கு தோணலை. இவர் கையில் வச்சிருந்த ஜாவ்லின் கையில் வச்சிருக்கிறார், அது இவருக்கு கண்ணுக்கு தெரியல. இவர் தலையில் போட்டிருக்கிற ஹெல்மெட், காலில் போட்டிருக்கிற ஷூஸ், பிரஸ்ட் பிளேட் எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியல. அப்புறம் இவரு சொல்ற வார்த்தை, ஏய் எவனுக்காவது தைரியம் இருந்தா வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு தைரியமா சொல்றாரு இல்லையா, அது இவருடைய காதுக்கு விழவே இல்லை. இவருக்கு அப்புறம் என்னெல்லாம் தெரியல பாருங்க. இந்த சவுலு இந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாரு, அது நம்ம டேவிடுக்கு தெரியல. அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் இந்த கோலியாத்துக்கு பயப்படுறாங்க, ஒருத்தர் கூட போக தைரியம் இல்லை. அது எல்லாம் எதுவுமே இவருடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்போ இத்தனை பேரும் யாரை நம்பி இருக்கிறாங்க, இந்த கோலியாத்தை நம்பி இருக்காங்க. ஏன்னா இங்கிருந்து எவனாவது வந்து தோத்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் யாருக்கு அடிமையாகணும், இவங்களுக்கு அடிமையாகணும். இப்போ நம்ம டேவிட் வந்து ரியலி இஸ் பிளஸ்ட். இவருக்கு இந்த எந்த நெகட்டிவுமே கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவர் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மை காட் இஸ் அ கிரேட் காட் பிஃபோர் ஹிம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கடவுள் வல்லமையான கடவுள். இந்த கோலியாத்துக்கு முன்னாடி என் கடவுள் பெரிய கடவுள். ஒருவேளை தாவீது மட்டும் இதையெல்லாம் பார்த்திருந்தா, இந்த சவுலை பார்த்திருந்தா, இவரோட ஹைட்டை பார்த்திருந்தா, might have lose the game. இவர் சிம்பிளா ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சார்னா, இவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, என்னுடைய கடவுள் வல்லமையான கடவுள்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். இப்போ சீடர்கள்லாம் கப்பலில் போறாங்க, ஜீசஸ் கடல் மேலே நடந்து வர்றாரு. சீடர்களில் பேதுரு கேட்குறாரு, நானும் நடந்து வரட்டுமான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஜீசஸ் சொல்றாரு, வான்னு சொல்றாரு. பேதுரு கடல்ல இறங்கி நடந்தாரா இல்லையா? நடந்தாருங்க. he walked. ஆனால் கொஞ்சம் தூரம் போன உடனே வசனம் என்ன சொல்லுதுன்னா, காற்று பலமாய் அடிப்பதை கண்டு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏங்க காற்று அடிக்கிறது நம்ம திரும்பி பார்த்தா தெரிஞ்சுக்கணும்? நோ, காற்று அடிக்கிறது நீ நடந்து போனாலே தெரியும். அப்போ என்னுடைய கேள்வி, ஜீசஸ் ஏங்க ஆண்டவரே, அவர் காற்று அடித்தது அவர் மேலே தான் அடிச்சிச்சு, அவருடைய ஆடைகளெல்லாம் ஒரு வேளை பறந்துருந்துருக்கலாம், அதுக்கு நடுவில் அதை எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும்? அவர் கீழே விழுந்த உடனே நீங்கள் 2 சத்தம் போட்டிங்களே ஆண்டவரே. இது என்னுடைய கேள்வி. அழகாக ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். என்னென்னா, கரெக்டு, காற்று அடிக்கும்போது, காற்று வெள்ளமாக அவர் மேலே அடிக்கும்போது அவர் நடக்க தடுமாறினார். அதே சமயத்தில் அதே காற்றுக்கு நடுவில் நான் நடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். அவர் ஏன் என்னை பார்க்கல? என்ன பார்த்துருந்தா என்ன நம்பிக்கை வந்திருக்குன்னா, அவர் நடக்கிறார் இத்தனை காத்துக்கு நடுவில், என்னாலையும் நடக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கும். அதனால தான் பால் எழுதும்போது சொல்றாரு, உன் கண்களை அவர் மீது பதிய வைப்பாயாக. அதுதாங்க நம்மளுடைய ஸ்ட்ரெங்க். இதுதான் மேஜிக்குங்க. இந்த மேஜிக் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, யூ கேன் வின் எனி சிச்சுவேஷன். எந்த சிச்சுவேஷன் வேணால் ஜெயிச்சிடலாம். தாவீது பார்த்தீங்கன்னா சின்ன பையன் தான், சின்ன வயசு தான், சின்ன உடல் வாகு தான். ஆனால் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த ஃபெய்த் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவருடைய பார்வை எதுவாக இருந்துச்சுன்னா, கடவுள் மேலே இருந்துச்சு, கோலியாத் மேலே இல்லை. நீங்கள் எக்ஸாம் மேலே உங்கள் பார்வையை வைக்க வேண்டாம். இன்னைக்கு சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் பல சிச்சுவேஷன் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, அந்த சிச்சுவேஷன் மேலே கண்ணு வைக்க வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, there is no possibility அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். For God it is nothing.
ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை. உனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், கடவுளை தேடணுங்கிற ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சும்மா வந்து நீ உட்காந்துருக்கலாம். நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, ஐ பிலீவ். ஒரு 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 மீட்டிங் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுங்க. நடந்துட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங்கில் கடைசியில் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அதில் கடைசியில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். 2 பேர், ஒருத்தர் 2 பேர். இந்த 2 பேர் என்னோட வேலை என்னென்னா, ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் இப்படி பவர்ஃபுல்லாக மெசேஜ் கொடுத்துட்ருக்கிறேன். அவங்க 2 பேர் அதெல்லாம் கவனிக்கலை, பேசிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி இருந்த அந்த 2 பேர்த்த இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அங்கேருந்து நடந்து வந்தாங்க. நடந்து வந்து ஸ்டேஜில் நிறுத்தி வச்சுட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் காமிச்சு சொன்னேன், இவங்க 2 பேரையும் பார்க்குறீங்கல்ல, இவங்க 2 பேரும் கடவுளுக்காக பணி செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் கொக்கான்னு சிரிச்சாங்க. ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க, சிரிச்சாங்க. நான் சொன்னேன், இது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். கடைசி நாள் வந்துச்சு. கடைசி நாள் வரைக்கும் there was no change at all. அங்கே வந்து அவங்க 2 பேர் மட்டும் மாற்றமே இல்லை. கடைசி நாளில் குரூப்பாக உட்காந்து எப்படி நற்செய்தி பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் மனமாற்றம், எல்லாத்துக்கும் தூய ஆவியின் பிரசன்னம்லாம் வந்தாச்சு. இந்த 2 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தார். நான் சொன்னேன், தம்பி அவரை வீடியோ எடு. உடனே அவர் ஒரு மாதிரி கேலியாக சிரித்தார். நான் சொன்னேன், இப்போ சிரிக்கிறாரு, இந்த கேலியை சிரிக்கல, வீடியோ எடுத்து வச்சுக்க, நாள் ஒன்று வரும் இவர் ஊழியம் செய்வார், ஆண்டவருக்காக பணி செய்வார். அப்பவும் சிரிச்சாருங்க. இதெல்லாம் நடந்தது எப்போனா 2008 வருஷம். இன்னைக்கு நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, பாண்டிச்சேரியில் now he is a full timer. praise the Lord. அன்னைக்கு சிரிச்சாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பெயரை மாற்றிப்படுத்துகிறார். இட்ஸ் பாசிபிள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை உருமாற்ற முடியும். நீ எந்த மூலையில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உன்னால் முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அங்கிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உயர்த்துவார். யூ பிலீவ் திஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படி சொன்னால், உன்னுடைய கண்ணை அவர் மேலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். அது எப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கதை. ஆனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் வில் ட்ரெயின் யூ. ஆவியானவர் உன்னை அப்படி நடத்துவார். சரிங்களா? முதல் விஷயம். 2வது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. தானியேல் என்று ஒருத்தர் இருந்தார். அவரு கூட 3 பேர் இருந்தாங்க. யாராவது சொல்ல முடியுமா அவங்க பேரை? ஷாத்ராக், மேஷாக், அபத்நேகோ. சரி, இந்த 3 பேரையும் குறித்து சின்ன ஷார்ட்டான சொல்ல, நம்ம ப்ரேயர் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு 3 பேர், யாராவது 3 பேர் வாங்களேன். பேர் வாங்க, நீங்கள் வாங்க. இப்படி கூடி நின்றுக்கங்க. நான் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை மறக்கவே கூடாது. அது அப்படி பதிஞ்சிடும். இப்போ இந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேரும் இப்படி ஒன்றா பார்த்தேன். அப்படி ஓகே ஃபைன். இவங்க 3 பேர் எப்படின்னா, they have come all the way from Jerusalem. எருசலேம்லேருந்து வந்திருக்கிறாங்க. யார் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொன்னால், இவங்க இப்போ இருக்கிறது வந்து பாபிலோன். வந்த இடம் வந்து எருசலேம். இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நேபுகாத்நேசர் போய் எருசலேமை, ஆலயத்தை, அலங்கத்தை எல்லாத்தையும் இடித்து தீக்கிரையாக்கி அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஞானம் நிறைந்தவர்கள் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படி சொன்னால், நல்ல பெஸ்ட் பீப்புள் ஃப்ரம் இஸ்ரேல். இப்போது இந்த யூதர்கள் பெஸ்ட் ஆட்கள். ஆனால் இந்த யூதர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான வைராக்கியம் இருக்கும். அந்த கடவுளை தவிர வேற யாருக்கும் எதுக்கும் நான் வணங்க மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ ராஜா என்ன பண்றாரு, ஒரு பொற்சிலையை நிறுத்தி வச்சுட்டு எல்லாரையும், ஊரில் இருக்கிற அத்தனை மக்களையும், நீங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எக்காலம் ஊதப்படும், எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார். நேபுகாத்நேசர் he was a very strong king. அவருடைய ஆளுமையில் அதை சொல்லுகிறார். ஆனால் நம்ம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் பியூட்டி. அவங்க சொன்னாங்க, அந்த கடவுள், யாவே கடவுள் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னன்னா அதோடைய தீம் என்னன்னா, அந்த பொற்சிலையை வணங்கலைன்னா அவங்கள கொண்டு போய் எங்கே போடணும்? தீச்சூளையில் போடணும். எங்கே போடணும்? தீச்சூளையில் கொண்டு போய் போடணும். 7 மடங்கு அதிகமாக எரிய வச்சு உங்களுக்குள்ள கொண்டு போய் போட்டுருவோம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த கடவுள், யாவே கடவுள் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
அவர் விடுவிக்காம போனாலும் பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம்யா. ஏன்னா எங்க கடவுளை தவிர வேற யாரையும் வணங்குவது எங்களுடைய தீம்ல எங்களுடைய மைண்டிலே கிடையாது அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, கடவுள் மேல ஒரு பயங்கரமான ஒரு பேஷன் இருந்துச்சுங்க, தீவிரமான ஒரு பேஷன் இருந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதை பார்த்துட்டு ராஜாவுக்கு கடுப்பாயி, ராஜா இவங்களை கொண்டு போய் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து போடுறாங்க தீச்சூளை. ஓகே, ஏற்கனவே உங்கள் ஊர் எரிஞ்சிட்டு தான் இருக்குது, நீங்கள் அங்கே போயிருங்க. இவங்களை கொண்டு போய் தீச்சூளையில் கொண்டு போய் போடுறாங்க. இதை இவங்களை போடுறதுக்காக போனாங்க பாருங்க, போடுறதுக்காக போனவங்க எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் உள்ளுக்குள்ள அங்கே காற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உள்ள தென்றல் காற்று வீசியது. பிரைஸ் தி லார்ட். அது எங்கே இருக்குன்னா, நீங்கள் வந்து டேனியல் புத்தகத்தில் போனால் இருக்காது, டேனியல் இணை புத்தகம்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள். இவங்க 3 பேர் அங்கே கடவுளை துதிச்சுட்டு இருந்தாங்களாம், தென்றல் காற்று வீசிட்டு இருந்துச்சான். அதில் பெரிய பியூட்டி என்னென்னா, வெளியில இருந்து ராஜா பார்க்குறாரு, இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, கடவுளுடைய குமாரன் போல, பிள்ளை போல இருக்கிறாராம். யார் அது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த இவங்களை வந்து அந்த தீ கூட சுட்டெரிக்க முடியலங்க. காரணம் என்னன்னா, இவங்களுக்குள்ள கடவுள் மேல, அந்த யாவே கடவுள் மேல இருந்த பேஷன். உனக்கு ஜீசஸ் மேல பேஷன் இருக்கா? நான் சொல்றேன் பாரு, யூ ஆர் ஸ்ட்ராங். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் ஜீசஸ் மேல பேஷன் இருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ராங் இல்லை, இவங்கெல்லாம் வீக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கோழையா இருக்க வேண்டியிருக்கும். யாரோ ஒருத்தர் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா என்ன பண்ணணும்? காமிப்பியா? ஐயோ மாட்டியா? திருப்பி அடிச்சு விடுவியா? எஸ், அஃப்கோர்ஸ். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம கோழையாக வேண்டியிருக்கணும். நோ, அந்த பேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து என்னுடைய இன்ஜினியரிங் முடித்தேன், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அங்கே வந்து நான் R&D இன்ஜினியராக வேலை செய்தேன், 7 வருஷம் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த 7 வருஷமும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னால் அங்கே வேலை செய்ய முடியல. எனக்கு ஆண்டவருக்காக பணி செய்யணும், நற்செய்தி அறிவிக்கணும் அப்படிங்கிற பேஷன் எனக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. 2002 வந்துச்சு. ஐ செட் ஐ எம் கோயிங் டு ரிலீவ். நான் வெளியில் வரப்போகிறேன் சொன்னேன். வெளியில் வரப்போகிறேன்னு சொன்னப்போ என்னை சூழ்ந்திருந்த கூட்டம் எல்லாம் என்னை எதிர்த்து நின்றது. ஆனால் நல்ல மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எதிர்த்து நின்னாங்கிறத விட என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நோ 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 நோ. எத்தனை பேர் நோன்னு சொன்னாலும் என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, எஸ், ஐ ஹாவ் டு டூ இட். நான் இதை செய்ய வேண்டும், இதற்குத்தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். வாழ்ந்தா இதுக்கு தான் வாழுவேன், இல்லாட்டி வாழ மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் இருந்துச்சுங்க. நான் ஆரம்பித்த புதுசில் பல இடங்களில் போராட்டம், பல விதமான பிரச்சனைகள். ஆனால் நாட்கள் போக போக எனக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அத்தனையும் ஆண்டவர் ஆதாயமாய் மாற்றி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். Glory to எஸ். அந்த பேஷன் வந்து அந்த வைராக்கியம் வந்து ஆரம்ப நாட்களில் மற்றவர்களுக்கு கேலியாய் தெரிந்தது. ஆனால் நாட்கள் போக போக அவங்க புரிந்து கொண்டாங்க. நிறைய பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக திட்டினாங்க. என்னடா அறிவு கெட்டத்தனமாக இருக்கிற. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலரியில் இருக்கிறான். அவன் கூப்பிட்டான், டே நீ வா. நான் சொன்னேன், நீ இருக்கிற ஃபீல்டு வந்து எனக்கு வந்து புரியாத ஃபீல்டு. அவன் சொன்னான், நீ எதுக்கு அதெல்லாம் கவலைப்படுற, நீ வா. இன்டர்வியூ பண்ணுறது நான் தான் பண்ண போகிறேன். நான் வந்து கண்ணாடி ரூமில் இருப்பேன், நீ வந்து உட்காந்துன்னா தோசை சாப்பிட்டே இட்லி சாப்பிட்டே நான் கேட்க போகிறேன். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டு உனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட போகிறேன். ஹி கிளியர் த இன்டர்வியூஸ் கொடுத்துட போகிறேன். உன்னை உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுருவான். உன்னுடைய சேலரி நான் சொல்கிறேன் பாரு, ஒரு மேசிவ் சேலரி. அப்போ அந்த டைமில் ஒரு பயங்கரமான சேலரி. யூ கேன் கம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், நோ. சொன்ன உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. எல்லாம் திட்டுறானுங்க, அறிவு கெட்டவனா இருக்கிற, அவன் சொல்கிறான்டா போடா. நோ நோ நோ, மை கால் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ அவங்களுக்கு புரியல, அவங்க எல்லாம் திட்டுனாங்க. என்னை புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஐ வாஸ் ஸோ பேஷன்ட். ஏன் ஆண்டவருக்காக நிற்பேன், பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க ஊரில் என்னை கேள்விப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். See, that passion is our strength. Thank you, brother. Thank you. Shadrach, Meshach, Abednego விடுப்பு கொடுத்தலாம். So, 2 is this. முதல்ல நான் சொன்னேன், ஜீசஸ் மேலே கண்ணை நம்ம வைக்கிறோம்ல, அது நம்மளுடைய ஸ்ட்ரென்த். செகண்டு, இந்த ஜீசஸ் மேலே பேஷனாக இருக்கிறோம்ல, அது நம்மளுடைய ஸ்ட்ரென்த். மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்.
திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே யார் இருக்கிறாங்க? மரியன்னை இருக்கிறாங்க, திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, they were all praying. சரி, அதுக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்டை லெட் மீ கோட். நம்ம பீட்டர் நல்லவரா கெட்டவரா? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நல்லவரா கேட்டவரா? நல்லவர் தானே. ஜீசஸ் கூட இருந்த ஒரு டிசைபிள். இட்ஸ் a very good man. ரொம்ப ஜீசஸ் மேலே அன்பு இருக்கு. கரெக்டா? ஜீசஸ் மேலே அன்பா இல்லையா? ரொம்ப ரொம்ப அன்பு. இப்போ இந்த பீட்டர் ஜீசஸ் கொண்டு போய் உள்ளுக்குள்ள விசாரணையில் இருக்கிறார். வெளியில் ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏயா நீ உன்னை பார்த்தா அவர் கூட இருந்த மாதிரி தெரியுது. இவர் என்ன சொன்னார்? தெரியாதுன்னு சொல்லிட்டார். அவரை சபித்தார் என்று வசனம் சொல்லுது. இப்போ இந்த பேதுருவை ஒரு செகண்ட் ஜீசஸ் அப்படி பார்க்கிறார். அவருடைய பார்வை பட்டோன்னு ரொம்ப அழுகிறார். ஓகே, இது வரைக்கும் ஃபைன். இப்போ ஜீசஸ் இவங்கெல்லாம் மேல் வீட்டு ஒரு அறையில் இருக்காங்க. ஜீசஸ் வர்றாரு, இவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, மீன் கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்றாரு, எல்லாம் ரைட். இதெல்லாம் முடிஞ்சு யோவான் 21ஆம் அதிகாரம் லாஸ்ட் சாப்டர். இப்போ பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னுடைய குவெஸ்டின், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பீட்டரை எதற்காக அழைத்தார்? மனிதர்களை பிடிக்க. இப்போ இவர் எங்கே போய்கிட்டு இருக்கிறார்? மீனை பிடிக்க போயிட்டு இருக்கிறார். அதாவது தான் கேட்டது இல்லாமல் வனத்தையும் கெடுத்த மாதிரி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் போகிறேன்னு சீடர்கிட்ட சொன்ன உடனே சீடர்கள் என்ன சொன்னாங்க? நாங்களும் வருகிறோம். இப்போ கூட்டமாக மீன் பிடிக்கிறதுக்கு இந்த சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா என்ன? போயிட்டாங்க. இப்போ ஜீசஸ் ரொம்ப பொறுமையின் சிகரம்ங்க. அவர் அப்படியே மெதுவாக கரையில் நிற்கிறார். தூரத்தில் அவங்க பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்காம திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு டவுட்டு, அங்கே நிற்கிறது யாரு? பிள்ளைகளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பேதுரு அது ஆண்டவர் மாதிரி தெரிஞ்சு டபான்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு ஓடி வர்றார். இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வலையை போடுங்க, மீன் இழுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறாரு, நீ என்னுடைய ஆடுகளை பேணி வளர் அப்படின்னு சொல்லி நீ என்னை நேசிக்கிறாங்க கேட்குறது. அதெல்லாம் நடந்தாச்சு. இந்த பேதுரு இப்போ என்ன சொல்கிறாரு, நீ போய் எருசலேமில் காத்துருன்னு சொன்ன உடனே இதெல்லாத்துக்கு அப்புறம் இத்தனை விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பேதுரு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஓகே, ஆண்டவர் இருக்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எருசலேமில் எல்லா கதவையும் பூட்டி விட்டு பயந்தாங்கோர்களாக உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. நல்ல வேளை அங்கே மதர் மேரி இருந்தாங்க. ரைட், அங்கே ஒரு ஸ்ட்ரென்த். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஜெபித்து கொண்டு இருந்த அந்த நேரத்தில் நடந்தது என்ன? வாசிப்போம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும். இது பியூட்டிஃபுல் பார்ட். இந்த பார்ட் நீங்கள் கொஞ்சம் கவனிங்களேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் டேக் யுவர் பைபிள். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 ஆகிய வசனம். இருங்க, எல்லாரும் எடுத்துட்டாங்களான்னு பார்த்துக்கிறேன். இங்கே பைபிள் பக்கத்துக்கு ஆள்கிட்டயாவது பாரியா? உன் பக்கத்துக்கு ஆள் தேடிட்டு இருக்குது பாரு. டு யுவர் ரைட். இந்த சைடு இல்லையா? சரி, ரைட். வாசி எல்லாரும் சைடு வாசி. எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். யார் அங்கே இருந்தா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதர் மேரி வாஸ் தேர், ஆல் த டிசைபிள்ஸ் வேர் தேர். 120 பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஒரு நிமிஷம். திடீரென்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த சீடர்கள் வானத்திலிருந்து வந்த தூய ஆவியானவருடைய சத்தத்தை காதுகளில் கேட்டார்கள், வாய்களில் பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். காதுகளில் கேட்டார்கள். ஓகே, இப்போ அவங்க காதில் கேட்குறாங்க. இட் இஸ் a miracle. You should understand it. சரியா? என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது பக்கத்துக்கு ஆள்கிட்ட பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும்.
ஓகே, இப்போ வந்து இவங்க காதில் கேட்குறாங்க, நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கலாம்? ஐ டெல் யூ, கேன் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ்? என்னோட சிம்பிள் கொஸ்டின், கடவுளுடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடியுமா? முடியும். எப்படி? ஹவ்? மரியா நல்லா ப்ரேயர் பண்ணும்போது கேட்க முடியும். ரொம்ப அமைதியாக இருக்கும்போது கேட்க முடியும். தூய்மையான மனதோடு அவரை தேடு. யாராவது கேட்டிருக்கிறீங்களா அவரோட சத்தத்தை? நான் பேசுகிற மாதிரி, ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன். இப்போ பேசும்போது உங்கள் காதில் கேட்குது, சத்தமாக கேட்குது. அதே போல் கடவுள் பேசினால் இதுகளில் கேட்க முடியுமா? You have heard? Yes, fine. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேட்க முடியுமா? நான் சொல்கிறேங்க, ரொம்ப சிம்பிள். ஐ ஹவ் ஹர்ட். நான் எப்படி சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். சம்டைம்ஸ் வி டோன்ட் ஹியர், சிட் அண்ட் ஹியர். அவர் பேசுகிறாரா இல்லையான்னு கேட்க விரும்புவதில்லை. நான் சிம்பிள் லாஜிக். நம்ம வந்து அந்த சத்தத்தை நம்ம கேட்கறதுக்காக மனதாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளான ஒரு கொஸ்டின், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, நாய், என்ன மிருகமாக வேணா இருக்கு, எல்லாத்தையும் விடுங்க. ஒரு கொசு சத்தம் போட்டால் நம்மளால் கேட்க முடியுது. ரைட்? எ காட் வாஸ் கிரியேட்டட் அஸ். நம்மை உருவாக்கின கடவுள். அவர் வந்து நம்மகிட்ட ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சா அவர் பேசினா ஏன் கேட்க முடியாது? என்னோட கொஸ்டின். யூ கீப் இட் ஃபார் யோர் செல்ஃப், உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. இஸ் இட் பாசிபிள்? நான் சொன்னதுக்காக நீங்கள் நம்பணும்னு இல்லை. யூ கோ அண்ட் சிட் இன் லார்ட்ஸ் ஃபீட் அண்ட் ஃபைண்ட். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு பாருங்க. யூ கேன் ஹியர். முடியுங்க. யார் சொன்னால் முடியாதுன்னு சொல்லி? இட் இஸ் நாட் லைக் தட். ஆதி திருச்சபை கேட்டுச்சுங்க, அதோட முடிஞ்சு போகல. இது எப்போ கேட்டுச்சுன்னா, தூய ஆவியானவர் வரும்போது நீ அந்த சத்தத்தை கேட்க முடியும். செகண்ட், அவங்க நீ படிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்? நெருப்பாய் இறங்கி வந்தார். இந்த நெருப்பாய் இறங்கி வந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை இவர்களுடைய கண்கள் கண்டது. இப்போ again I ask, நம்ம கண்ணால் ஜீசஸை பார்க்க முடியுமா? கண்ணை மூடி பார்க்கணுமா, கண்ணை திறந்து பார்க்கணுமா? என்னுடைய சிம்பிள், எனக்கு நான் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். ஒரு நாள் நான் கோத்தகிரிக்கு போயிருந்தேன். ஒரு ரெவரண்ட் சிஸ்டரை நான் சந்தித்தேன். வயசானவங்க, எப்போதுமே ஜெபந்தான். இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நான் அவங்கள பார்த்தது என்னால் மறக்கவே முடியாது. அவங்க ஒரு நாள் உட்கார வச்சு கதையாக சொன்னாங்க. ரியலி அமேசிங். அதெல்லாம் பொய் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்கள சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் அதை அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்தாங்க. எப்படி கடவுளுடைய பிரசன்னம் உள்ளுக்குள்ளே வந்துச்சு, அந்த பிரசன்னம் வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க சொன்னதெல்லாம் அவ்வளவு அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ வண்டர்ஃபுல். அவங்க சொன்ன கதையில் நான் தெரிந்து கொண்டது என்னென்னா, எஸ், இட் இஸ் பாசிபிள். தூய ஆவியானவர் வரும்போது நம்முடைய ஊன் கண்களில் அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்து என்ன ரொம்ப பிரச்சனையில் இருந்த நாட்கள், வாழ்வா சாவா நினைத்து கொண்டதுக்கு நாட்களில் தூய ஆவியானுடைய பிரசனத்தை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு நாள் வீட்டை விட்டு அப்படியே வேதனையோடு கண்ணீரோடு நான் வெளியில் வர்றேன். வரும்போது பார்க்குறேன், இவ்வளோ பெரிய பந்துன்னா அது ரவுண்டாக இருக்குது, மேலேருந்து பொத்துன்னு வந்து கீழே விழுந்துச்சு. அப்புறம் அது எங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் நான் என்னடா இது இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன். இன்னொரு நாள் இதே போல் வேதனையாக வரேன், ஒரு இவ்வளோ பெரிய பந்து அப்படின்னு போச்சு. இதெல்லாம் வெளிச்சம், நைட் நேரத்தில் வர அந்த வெளிச்சம் அப்படி ட்ராவல் ஆகுது. என்னடா இதெல்லாம் புரியலையே. ஒரு நாள் நடந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதை என்னால் மறக்க முடியல. அந்த அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். அப்போது இப்படி நடந்து வந்து இந்த கதவை இப்படி திறக்கிறேன். இப்படி திறக்கும் போது இந்த இடத்துலேருந்து ஒரு வெளிச்சம் அப்படி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகலை, அது வளைஞ்சு போச்சு. இதெல்லாம் கண்ணில் தான் பார்த்தேன். நடந்து வரும்போது என்னுடைய கஷ்டமான காலங்களில் நான் ஜெபித்து விட்டு வெளியில் வரும்போது இதெல்லாம் நடந்துச்சு. நான் என்னமோ நினச்சிக்கிட்டேன். பல நாட்கள் கழித்த பிறகு ஆண்டவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். சில சமயம் வானதூதர்கள் வரும்போது ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணுவாங்களாம். பைபிள் இருக்குது, காற்று போல் இருக்கிறாங்க அவங்களுடைய பிரசன்னம் அப்படி மூவ் ஆகும்போது இப்படி தான் இருக்கும்னு கற்றுக் கொடுத்தார். அப்போது அந்த ஊன் கண்களால் அதை பார்க்க முடிஞ்சிருக்கு பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். கடைசியாக அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் தூய ஆவியானவர் கொடுத்த அவருடைய வார்த்தையினால் பேசினாங்க, பல மொழிகளில் பேசினாங்க.
அப்புறம் தலையிலிருந்து கால் வரைக்கும் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை நிறைத்திருந்தது. ஸோ எகெயின் திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா நம்ம எப்படி ஆயிரும்னா பெல்லம் கொண்டவர்களாக மாறும். ஏன்னா பேதுரு, அவ்வளோ பயந்திருந்த பேதுரு இந்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருக்காருன்னா எழுந்து நின்று 11 எழுந்து நின்று எருசலேமுக்கு வந்திருந்த அத்தனை மக்களுக்கு நடுவுலையும் அவ்வளவு போல்டாக பேசினார். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு புல்தடிக்கு பயவான். என்னன்னா 4 பேர் என்னை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன ஸ்டத்தரிங் வரும். அவங்கள பார்த்து பேசுறதுக்கு நான் பயந்துருவேன், வேர்க்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய பிகினிங் அதுதான். ஆனால் இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்த பிறகு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி ஐ குட் ஸ்பீக். உண்மையாகவே புரியல. நீங்கள் இன்றைக்கி உங்கள் கூட இப்படி பேசுகிறேன், 5000 பேர் உட்கார்ந்துருந்த இடத்திலும் பேசியிருக்கிறேன். அங்கேயும் எப்படி தான் பேசுவேன்னா இப்படி தான் பேசுவேன். எனக்கு முன்னாடி இருக்கும் யாருமே தெரிய மாட்டாங்க. என் கண்ணுக்கு தெரிவது என்னென்னா அந்த ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். நான் பயந்திருக்க வேண்டும் என்று நினைத்த நாள் ஒரே ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் எதுனா, ஒரு நாள் ஒரு ஃபாதர் என்னை கூப்பிட்டாரு. ராஜேஷ், ஒரு சின்ன இறை புகழ்ச்சி செய்யணும், சின்னதாக 2 வார்த்தை பேசி இறை புகழ்ச்சி செய்யணும், இந்த அன்னைக்கு காலையில் வந்துடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னார். நான் அங்கே போனேன், உட்கார்ந்துருந்த போது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஃபாதர்ஸ் அவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் செக்ரட்டரி ஃபாதர்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக உட்காந்துட்டே இருந்தாங்க. நானும் அங்கே மூலையில் உட்காந்துருந்தேன். எல்லாரையும் தெரியும், பார்த்தோன்னே ப்ரைஸ் லார்ட்லாம் சொன்னாங்க, எங்கிட்ட பேசினாங்க. அப்போலாம் அமைதியாக உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் சேலம் பிஷப் சிங்கராயன் அவர்கள் வந்தாங்க. இவர் வர்றாரு, அவருக்கும் தெரியும் என்ன. அவனை பார்த்துட்டு ராஜேஷ் நல்லா இருக்கியா அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டார். இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் விஜி வந்தார், ஏசப்பா. அப்புறம் எங்கள் பாஸ்டோரல் சென்டர் டைரக்டர் வந்தார். எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இப்போ யாருக்கு நான் இறை புகழ்ச்சி நடத்தணும்? எல்லாத்துக்கும் மணிமுடியாக என்னென்னா எங்கள் பிஷப் தாமஸ் அக்வினாஸ் எங்களை ரொம்ப நேசிப்பார். அவர் வந்தார். எல்லாரும் உட்காந்தாச்சு. இப்போ என்னை கூப்பிட்ட ஃபாதர் ராஜேஷ், ஒரு சின்ன இறை புகழ்ச்சி. நான் மேலே போய் நின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாரும் இன்டலெக்சுவல், ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்களிடத்திலிருந்தான் நானே கற்றுருக்கிறேன். இப்போ நான் போய் எப்படி அவங்ககிட்ட பேசுறது, அவங்களுக்கு முன்னாடி இறை புகழ்ச்சி நடத்துவது? ஆனால் ஆண்டவர் கிருபை பாராட்டினா அந்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள் என்னிடத்தை என்ன பேசணுங்கிறத மனதில் வைத்திருந்தார். நான் போய் அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி சில விளக்கங்களை சொல்லி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, தெரியாமல் சொல்லிட்டேன், வழக்கமாக சொல்லுவோம் இல்லை, எழுந்து நின்று ஜெபிப்போம்னு சொன்ன உடனே எங்கள் பிஷப்பு, சேலம் பிஷப்பு, உயிரே போயிடுச்சு எனக்கு. எல்லாம் இருந்துச்சு, நான் கண்ணை மூடிட்டேன். ஆனால் அன்று நான் ஜெபித்து முடித்த பிறகு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொன்னாங்க. அதாவது எங்கே இருந்தால் அந்த தைரியம் வருது? நான் 4 பேர் சாதாரண ஆட்கள் பார்த்தாலே பயந்துருவேன். இத்தனை பெரிய ஆட்கள் நிற்கும்போது என்ன நடந்திருக்கணும்? நான் பயந்து உளறில இருந்திருக்கணும். தூய் ஆவியானவர் வந்துட்டா அவர் தாங்க நமக்கு ஸ்ட்ரென்த்து. இந்த 3 விஷயத்தை நான் சொல்லிட்டேங்க. த பியூட்டிஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அஸ். நீங்கள் கடவுளை பார்க்க பழகிக்கொள்ளுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் மேலே பேஷண்டாக இருங்க, இறையாட்சி மேலே பேஷண்டாக இருங்க. அவர் எனக்கு வேணுங்கிற அந்த உறுதியோடு கூட இருங்க. யூ வில் பி வெரி ஸ்ட்ராங். தேர்ட்லி, ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா நம்ம சாதாரணமான ஆளே கிடையாதுங்க, நம்ம வித்தியாசமான ஆளாய் மாறிவிடுவோம். இப்போ இன்றைக்கி என்னென்னா, இந்த தூய் ஆவியானவருடைய பிரசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தூய் ஆவியானவருடைய பிரசனம் நம் மீது வரும். பாருங்கள், இப்போ நம்ம திவ்யநற்கனை ஆராதனைக்குள்ளே போக போகிறோம். ஆண்டவருடைய பிரசனம் நம்மை அளவில்லாமல் நிறைக்கும். நீங்கள் இதை நம்பணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிற ஒரு ஃபாதர் கூப்பிட்றாரு, யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ முன்னாடி வாங்கன்னு சொல்லி. ஐ வாஸ் தேர், சும்மா போயிருந்தேன். அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைத்தார். அந்த நாள் தான் என்னுடைய மாற்றத்தின் நாள். டுடே லெட் திஸ் டே பி a change. அவர் வரும்போது யூ கேன் ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ். ஆஸ்க் him, அவரிடத்தில் கேள். மரி என்னையும் திருத்தூதர்களும் மேல் வீட்டு அறையில் நம்பிக்கையோடு எங்களுக்கு அந்த தூய் ஆவியானவர் வருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட காத்திருந்தாங்க. அவர்களை நிறைத்த போது இயற்கைக்கு மேற்பட்டவர்களாய் அவங்க மாறிட்டாங்க. இன்றைக்கி நிச்சயமாக இயற்கைக்கு மேற்பட்டவர்களாய் நம்ம மாற முடியும். இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு பாதையில் நம்ம நடக்கப்போ நம்ம கலந்து ஆராய்ந்து அறிந்து நம்ம ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதித்து தூய் ஆவியின் பிரச்சனத்தை இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கேட்க போகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். அவரை நாம் உற்று நோக்குவோம். இன்னும் ஒரு முறை, ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை ஆண்டவர் மன்னிக்கட்டும் சொல்லி இன்னைக்கு அவருடைய திவ்ய பிரசனத்துக்கு முன்பாக கேட்க போகிறோம். தூய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மீது புறா வடிவில் இறங்கி வந்தார். அதோட அடையாளம். ஏன் புறா வடிவில் இறங்கி வந்தார்? அந்த புறாவுக்குள்ள, பறவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை இல்லை, பிச்சு கிடையாது. நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஏதாவது அழுக்கு இருந்தா இன்னும் ஒரு முறை அந்த திவ்ய நற்கருணையின் பிரசன்னத்தில் நம்ம கேட்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர்.
எல்லாரும் இணைந்து இயேசுவே என் தெய்வமே, என் மனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்துல கேட்போமே. இயேசுவே என் தெய்வமே, அவரை பார்த்து என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம், இரண்டு கரங்களை கூப்பிக்கொள்வோம். நம் இயேசு நமக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம கண்களினால இச்சையானவைகளை நாம் பார்த்திருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுவோம், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவேளை நம்ம கைகளினால தவறான காரியங்களை செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுவோம், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்முடைய வாய்களினால வேண்டாதவைகளை பேசியிருக்கிறோமா? இயேசுவே என்னை மன்னியும். நம்ம எல்லாரும் கேட்போமா? நீங்கள் வெட்கப்படாதீங்க. எல்லாம் வல்ல கடவுள் நம் பாவங்களை குற்றங்களை மன்னிக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக தான் இந்த முகாம் முழுவதும் 2 நாட்களும் ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை பேசுகிறார். அதனால் எல்லாரும் சொல்லுவோம், நம்ம 2 கரங்களை இப்போ விரித்து கொள்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இயேசுவே என்னை மன்னியும். கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? இயேசுவே என்னை மன்னியும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி நினைக்காதீங்க, நீங்கள் கேளுங்க. இயேசு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே என்னை மன்னியும். நாம் மன்னிக்கப்படுவதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நமக்காக அருமையான திருச்சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். திருத்தூதர்களை இன்று வரை வைத்திருக்கிறார். நம்ம அவங்க கிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன்னிப்பை நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு முறை கேட்போம், இயேசுவே என்னை மன்னியும். கேட்போம், பெரிய மாணவர்களை கூப்பிடுவோம், அந்த வார்த்தையை சொல்லுவோம், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி இயேசுவே. எங்க குற்றங்களை நீங்க மன்னிக்கிறதுக்காக நன்றிங்க. நீங்க கேட்கும் போது நீங்க உணர முடியும், தூய ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிறைத்து உங்களை கழுவி கொண்டே இருக்கும். நீங்க கேட்கும் போதே இயேசுவின் ரத்தம் உங்க மேல இறங்கி வருகிறத நீங்க உணர முடியும். நீங்க கேளுங்க, பிரியமானவர்களே, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு காலையில நம்ம கேட்டோம், நம்ம தாழ்த்தணும் ஆண்டவருக்கு முன்னாடின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம தாழ்த்தி பார்ப்போம். மரியன்னைய பாருங்க, இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை, மறக்க முடியாத வார்த்தைகள். அது போல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய அடிமை ஆண்டவரே, உம்முடைய அடிமை ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மன்னியும், எனக்கு நீங்க இறங்கும் ஆண்டவரே என்று நம்ம கேட்போமா? தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி பாடலாமா? ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ஆமராஜா, மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், கரங்களை தட்டி உற்சாகமாக செய்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நம்மை மறந்து மறுபடியும் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும்
ராஜா. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் நலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். அவரை பார்த்து சொல்லுவோம், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், சந்தோஷமா ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு அவரை துதித்துக் கொண்டே, அவரை துதித்துக் கொண்டே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு நம்மை மறந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்தோஷமா எல்லாரும் அல்லேலூயா. நன்றி ராஜா. நாங்க உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை போற்றுகிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு நடுவிலும் துதிக்கு நடுவிலும் இருக்கிறவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறீரே, உமக்கு ஆராதனை, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நடுவில் இறங்கி வருகிறீரே, உமக்கு நன்றிப்பா 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 நன்றிப்பா. அப்படியே துதிப்போம் துதிப்போம் பிரியமானவர்களே. இயேசுவின் பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வருகிற நேரம், அற்புதமான வல்லமை நம்மை மூடுகிற ஒரு நேரம், நம்மை தொடுகிற நேரம், நம்மை விடுவிக்கிற நேரம், நம்மை அபிஷேகிக்கிற நேரம், நமக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு நேரம். கூப்பிடுங்க அந்த ராஜாவை, கூப்பிடுங்க அந்த நல்லவரை, கூப்பிடுங்க அந்த வல்லவரை, கூப்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை யோசிக்காதீங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உங்களை தேடி வந்திருக்கிறாரு, உங்க உள்ளத்துக்காக அவளோடு வந்திருக்கிறாரு. உடைய பிரசன்னம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது, உடைய ஆளுமை பெருகி கொண்டிருக்கிறது, அவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறாரு. உங்க உடம்பெல்லாம் சிலு இருக்குதா? இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஏற்கனவே நிறைக்க ஆரம்பித்து விட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. அவர் ராஜா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, அவர் ராஜா. இனிமேலும் வருபவரே. சொல்லுவோமா? எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. இப்போதும் இருப்பவரே, இப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. இன்னும் ஒரு முறை இப்போதும் இருப்பவரே, இப்போதும் இருப்பவரே. ஆமா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இப்போது இருக்கிறார். இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. இப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஓ ஜீசஸ், உமக்கு நன்றிப்பா 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 நன்றி இயேசுப்பா. நன்றி 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 நன்றி. ஓ thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. எல்லாரும் ஆராதிப்போம். Thank you Jesus. கிருபையின் ஆவியானவரே உமக்கு நன்றி, இரக்கங்களின் தெய்வமே நன்றி, பரிசுத்தரே நன்றி, எங்களை பலனடைய செய்கிறவரே நன்றி. நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க உனக்குள்ள இருக்கிற பயங்கள் வெளியேறுகிறது. ஆண்டவரை துதிக்க துதிக்க உனக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் வெளியேறுகிறது, கலக்கங்கள் வெளியேறுகிறது. இது ஒரு அற்புதமான நேரம். நம் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக உடலை கொடுத்தவர் இன்று உடல் வடிவாய் நம் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், புதிய பலத்தை கொடுக்கிறார், உனக்கு வித்தியாசமான
உள்ளவனாய் மாற்றுகிறார், வித்தியாசமானவனாய் மாற்றுகிறார். நீ கூப்பிடவரே, தானியேலை ஆசீர்வதித்தவர், ஒரு தாவீதை ஆசீர்வதித்தவர், ஒரு பவுலடிகளாரை நிரப்பினவர், பிலிப்புவை ஆசீர்வதித்தவர், ஒரு ஸ்தேவானை ஆசீர்வதித்தவர். இன்று உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நம்முடைய தூய ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Amen Jesus. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம ரெண்டு கரங்களை விரித்துக் கொள்ளலாமா? அவருடைய பிரசனம் இந்த இடத்தில் பெருகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வெட்கப்படாதீங்க, தயவு செய்து வெட்கப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை யோசிக்காதீங்க, பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பாருங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு, உங்களுக்காக பாடுபட்ட இயேசு, உங்களுக்காக நமக்காக உயிரை கொடுத்த இயேசு, நமக்காக உயிரோடு எழுந்த இயேசு, இன்று திருச்சபையை ஏற்படுத்தின இயேசு, இன்று நற்கருணையின் வழியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற இயேசு. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கொண்டு எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நன்றி. யார் அமைதியா இருக்காதீங்க, சொல்லுங்க. அவங்க ஆண்டவராகிய இயேசு உங்களை கவனிக்கிறாரு, உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கிறாரு. மனிதர்கள் முகத்தை பார்க்கறாங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசப்பா நன்றி. சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி. யாரும் வெட்கப்படாதீங்க. Thank you Jesus, உமக்கு நன்றிப்பா. மை நன்றியோடு மை துதிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. கடைசியா ஒரு விஷயத்துக்காக ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். அந்த நேரத்தில் தூய் ஆவியானுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர போறீங்க. நீங்க இப்படி ஜெபிங்க, ஆண்டவரே, மரி அன்னையும் திருத்தூதர்களும் காத்திருந்த போது எங்களுக்காக தந்தையினிடத்தில் பரிந்து பேசி தூய் ஆவியை பெற்றுக் கொடுத்தீரே, திருத்தூதர்களுக்கு பெற்றுக் கொடுத்தீரே, அதே போல இன்னைக்கு எங்களுக்கு உங்களுடைய தூய் ஆவியை தாங்கப்பா. கேட்பீங்களா? நீங்க கேட்டு பாருங்க. உன்னதத்தின் கடவுள் தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாரு. அந்த ஆவியத்தை நம்ம கேட்கிறோம். பயபக்தியோட கேளுங்க, அசதியா இருக்காதீங்க. இது ஒரு அற்புதமான நேரம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். கேளுங்க, இது உங்க நேரம். இட் இஸ் யுவர் டைம். நீ கேட்க வெட்கப்படாத, ஆண்டவர் கொடுக்க தாராளமாக இருப்பாரு. நீ கேட்க மட்டும் வெட்கப்படாம இரு, அப்ப ஆண்டவர் தாராளமாய் தருவாரு. கேட்டு பாரு, எனக்கு வேணும், எனக்கு இந்த தூய் ஆவி வேணும், நான் தூய்மையை வாழ விரும்புகிறேன், எனக்கு தூய் ஆவி வேணும். உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு தூய் ஆவி வேணும். நான் பலம் உள்ளவனாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு உங்களுடைய தூய் ஆவி வேணும். கேட்டு பாருங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே
வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. தூயாவின் பிரசன்னத்தை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் நீங்க பொழிந்தருளுங்க ஆண்டவரே. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த தூயாவின் பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும். நாங்கள் தாகமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த ஆற்றல் நிறைக்கட்டும். மரியன்னைக்கு மீது தூய ஆவியின் வல்லமை நிலைத்தது. அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கு மீதும் இறங்கி வரட்டும் ராஜா. இறங்கி வரட்டும் ராஜா. பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. ஒரு புதிய ஆற்றல் இறங்கி வரட்டும். தொடுதல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுக்கோவை உடைந்து விழுவதாக ராஜா. பிசாசின் அழகை தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது அழிவதாக. என் ஆண்டுடைய நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா விசுவாசங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நெருப்பு வரட்டும். இப்பொழுது நீ தொடுவீராக. இந்த பிரசன்னத்தினால் தொடுவீராக. இந்த கிருபையினால தொடுவீராக. இந்த இரக்கத்தினால தொடுவீராக. இந்த வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். இறங்கி வந்ததுக்காய் நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. உடைய சுகமளிக்கும் ஆற்றல் ஒவ்வொருவரையும் தொடட்டும். தொடட்டாப்பா. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வியாதியோடு வந்தாங்களோ அத்தனை பேரையும் தொட்டு சுகமாக்கினீங்க. இன்னைக்கு சுகமாக்குங்க ஆண்டவரே. சுகமாக்குங்க ஆண்டவரே. உடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டுவாப்பா. இப்பொழுது தொடுவதற்காய் நன்றி. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்க. நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்க. இது ஒரு அற்புதமான நேரம். miraculous time. God is working among us. His fingers are working. அவருடைய விரல் நம்ம நடுவில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது. Thank you Jesus. அற்புதத்துக்காய் நன்றி. ஆற்றலுக்காய் நன்றி. உன் கண்ணீரை தொடச்சு கொண்டிருக்கிறாரு. உன் கண்ணீரை தொடச்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம 2 கரங்களையும் விரித்துக் கொள்வோம். ஒரு வேளைங்க மனசுல பலவிதமான காயத்தோடு இங்க வந்திருக்கலாம். எங்க அப்பா இப்படி பேசிட்டாரு, எங்க அம்மா இப்படி சொன்னது என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. என் நட்புறவுகள் பேசின சில விஷயங்கள் என் உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருது. சில சமயம் கோபம் வருது. சில சமயம் விரக்தி வருது. சொல்றீங்களா? இன்னைக்கு உன்னை நேசிக்கிற இயேசுவும் பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார் மகளே. உன் உள்ளத்தை அறிந்த இயேசுவும் பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறார் மகளே. சகோதரா, உன்னை தேடி என் நேசர் இயேசு வந்திருக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சம்பவிக்குது? தோல்வி மேல தோல்வி, தொடர்ந்து தோல்வி. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியல. இயேசுவே, நீர் என்ன செய்கிறீர்? எவ்வளவு நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லை? என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? என் குடும்பத்துல மட்டும் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை இழப்புகள், ஏன் தாங்கொன்னா துயரம்? இன்னைக்கு உன்னை விசாரிப்பதற்காக என் இயேசு வந்திருக்கிறார். என் பிள்ளையே என்று உன்னை மார்போடு அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு இயேசு அவர். மார்த்தாவும் மரியாளும் லாசருவை இழந்து கலங்கி அழுத போது என் நேசர் இயேசு அங்கு வந்தார். அவருக்கு தெரியும் நிச்சயமாய் லாசருவை எழுப்ப போகிறோம் என்று. ஆனால் அவர் கண்ணீர் விட்டார். ஏன்? மார்த்தாளும் மரியாளும் அழுததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. நீ மனதளவில் உடைக்கப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய வேதனை அறிந்தவர் இயேசு மாத்திரமே. உன்னுடைய கண்ணீர் வடிக்கக்கூடியவர் அவர் மாத்திரமே. அவர் உன் நடுவில் வந்திருக்கிறார். உன்னுடைய பிரசன்னம் உன் நடுவில் வந்திருக்கிறது. உன்னே ஒன்று சொல்லுவியா? ஜீசஸ், ஐ லவ் யூ. இயேசுவை நான் நேசிக்கிறேன். இயேசுவை நீங்க எனக்கு போதும் சொல்லுவியா? அவர் அதைத்தானே ஏக்கத்தோடு பார்க்கிறார். மனித உள்ளத்துக்காக பேராவலோடு இயங்குகிறார். உன்னை நேசிக்காதவங்க பின்னாடி நீ போய் நின்று தோத்து போனல. இன்னைக்கு நேசிக்கிற இயேசுவும் பக்கத்தில் நிற்கிறாரு.
உன்னை நேசிக்கிறத நிறுத்தாத இயேசு வந்து நிற்கிறாரு. உன்னை நல்லா புரிந்து கொள்ளுகிற இயேசு வந்து நிற்கிறாரு. உன் இருதயத்தை பார்க்கிற இயேசு வந்து நிற்கிறார். கடைசியா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எஸ் ஜீசஸ், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை. பாவியான ஸ்திரீய ஒரு நாள் சிலர் பிடிச்சு கொண்டு வந்து கையுமையுமாய் பிடித்து கொண்டு இயேசுவின் முன்னாடி போட்டாங்க. எல்லாரும் குற்றப்படுத்தின போது ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களில் யார் பாவி இல்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். அத்தனை பேரும் போயிட்டாங்க. இவர் கேட்டார், அம்மா யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? அந்த பெண்ணு பயந்துட்டே பார்த்திருந்திருப்பாங்க. ஒருவேளை இவர் தீர்ப்பிட்டுருவாரோ? நேசர் இயேசு சொன்னார், நானும் தீர்ப்பிட மாட்டேன். அன்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பினார், இனி பாவம் செய்யாதம்மா, இனி பாவம் செய்யாத. நீ பாவம் செய்யும் போது நான் சாட்டையால் அடிக்கப்படுகிறேன். நீ பாவம் செய்யும் போது நான் ரத்தம் சிந்துகிறேன். இனி பாவம் செய்யாது. இன்னைக்கும் ஜீசஸ் உன்னை பார்த்து அதை தான் சொல்றாரு, ப்ளீஸ் டோன்ட் சின் அகெயின். இனி பாவம் செய்யாத. அவரை பார்த்து சொல்லுவோமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. உனக்கு அழனும் தோணுதா? அழுதுரா, அடக்காத. என் நேசர் இயேசு உன்னை நேசிக்கிறார். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்து கிடந்தான். இயேசு அங்க வந்தார். அவனுடைய வருத்தம் என்ன தெரியுமா? என்னை கொண்டு போய் இறக்கி விட ஒருத்தருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை. இயேசு சொன்னார், சொல்லாம சொன்னார், நான் இருக்கேன்பா, நான் இருக்கேன்பா. இன்னைக்கு அந்த இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன்பா. Why you cry? நீ ஏன் அழுகிறாய்? I am there to do a miracle for you. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நான் இருக்கிறேன். அவரை பார்த்து சொல்லுவோம்மா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உணர்ந்து சொல்லுவோமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சிம்சோன் ஒரு நாள் தன் செய்த பாவத்தினால் தன்னுடைய மொத்த பலத்தையும் இழந்து அத்தனை பேருக்கு முன்னாடி 3000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு, கைகள் கட்டப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தார். சிம்சோனுடைய உள்ளம் உடைந்து போனது. எனக்கு இருந்த அந்த பழைய ஆற்றல் இல்லையே. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொல்ல முடிந்தது. இன்னைக்கு இப்படி அவமானமாய் நிற்கிறேனே. சிம்சோன் செய்த ஜெபம் என்ன தெரியுமா? என்னை ஒரே ஒரு விசை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒரு விசை பலப்படுத்தும், உம்முடைய ஆற்றலை அனுப்பும். இன்னைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கலாம். ஒருவேளை அவமானத்தின் சூழ்நிலையில் இங்க வந்திருக்கலாம். அந்த அவமானம் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஒரு முறை, one time Lord,
நிச்சயமாய் ஆண்டவர் இறங்குவார். சிம்சோனுக்கு இறங்கினார், அதுவரை கொடுக்காத ஒரு ஆற்றலை கொடுத்தார். இன்று அந்த ஆற்றலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை பார்த்து பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் இணைந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கடைசியா முடிக்க போறோம். நெடுமுழங்கால நின்று கொள்வோம். 2 கைகளையும் கூப்பிக்கொள்ளுங்க. அமைதியா இருங்க. Personally Jesus will speak into your heart. இருதயத்தோடு பேசுவார். அமைதியா நெடுமுழங்கால நின்று கொள்ளுங்க. 2 கரங்களையும் கூப்பிக்கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை மனதில் நினைத்து கொள்ளுங்க. அவரை மனதில் நினைத்து கொள்ளுங்க. அவர் உன்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனம் புரியாத ஒரு வார்த்தை உன் உள்ளத்தை நிரப்புகிறது. நீ அஞ்சாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆற்றலாலும் அல்ல, ஆற்றலாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். உன்னால் முடியாததெல்லாம் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ. இதோ உமது அடிமை என்று சொன்ன மரியன்னை பார்த்து வானதூதர் சொன்னார், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உன்னையும் பார்த்து அதுதான் சொல்றார், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. He is blessing you, He is touching you. உன்னுடைய இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் இருதயத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார். நீ திறந்து கொடுப்பாயா? கடைசி இந்த பல்லவியை பாடி நாம் முடிச்சிட போறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம தளர்
இனிமேலும் தன்னகத்தை கொண்ட அப்பம் எதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உமது திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்தில் இறைவனுடைய ஆசிரியை முழுமையாக பெறவிருக்கிற இந்த வேளையிலே இந்த 2 நாள் முழுவதும் நம்மை இறை வார்த்தையால் நிரப்பி இறை வார்த்தையை இளைஞர்களுக்கு எடுத்து கூறி தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாலே நம்மை நிரப்பி புதியதொரு தெளிவையும் புதியதொரு நம்பிக்கையும் புதிய வலிமையும் நமக்கு வழங்கிய சகோதரர் ராஜேஷ் மற்றும் மற்ற சகோதரர்கள் வழியாக இந்த 2 நாள் அமர்விலே இறைவன் நம்மோடு உறவாடிய நாளை நினைத்து பார்ப்போம். இந்த குழுவினரையும் இந்த 2 நாள் தியானத்தில் பங்கேற்ற அனைவரையும் இறைவன் தமது ஆசீர்வாதத்தால் முழுமையாக நிரப்பவும், இதே ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களால் நாம் செல்லக்கூடிய இடங்களில் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கவும் கடவுள் நம்மை பயன்படுத்துவாராக. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும்